வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ராம்நாத் ஸ்பெஷல் வெள்ளடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெள்ளடை பண்ணுறதுக்கு 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு தான். அடுத்து ஒரு தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது ரெண்டத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த தேங்காயை ஒரு வெள்ளை துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளடை ரெசிபி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெள்ளடை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காத தேங்காய் பாலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. கூடவே 2 முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக தண்ணியை சேர்த்துடாமல் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கெட்டிப்பால் தான் எடுத்தோம். அதனால் அடுத்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். மாவு தேங்காய் பால் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளடைக்கு மாவு இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அடை பிரிஞ்சு போயிடும். அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா வெள்ளடை ஹார்டாக இருக்கும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மாவள்ளி ஊற்றிக்கலாம். பூரி எப்படி உப்பி வருமோ அதே மாதிரி இந்த வெள்ளடையும் உப்பி வரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியே எடுத்துடலாம். இது எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புது மாப்பிள்ளைக்கு விருந்துக்கு காலையில் டிஃபனுக்கு இந்த வெள்ளடை தான் செஞ்சு கொடுப்பாங்க. வெள்ளடை சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இதை வச்சு விருந்து வைப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெகுலராக பண்ணுற பூரி, இடியாப்பம் இந்த மாதிரி இல்லாமல் இந்த வெள்ளடை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானதும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியும் கூட. இதில் தேங்காய் பால், வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான வெள்ளடை ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.